இது தைநாள், தை பிறந்தாலும் வெடி பிறக்கும். இந்த ஆலயத்தில் சிறப்பாக உங்களுடைய பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் தவறாமல் இந்த ஆலயத்தில் தினமும் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. சுவாமி, உன்னுடைய பூஜை, உன்னுடைய ஆலயம், நீ வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆலயம் பூஜை சந்தோஷமாப்பா. எந்த ஒரு குறை இல்லாம உன் மனைவி மக்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, உன்னுடைய பக்கம் பங்காளிய தாயின் தாயார்கள் அனைவருக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி இந்த குழந்தை முடிவுகள் நிலையாக இருந்து எல்லோரையும் காப்பாத்தப்பா. காப்பாத்துறீங்களா? சந்தோஷம் தானே? சரி. அது என்ன பண்ணுவீங்க? சுவாமி, சந்தோஷமாக விளையாடி வாங்க. நீ வரைந்த போது ஆனந்தமாக எழுந்து விளையாடி வாங்க. ஆமா, ஊர் மக்கள் பாரு. ஆமா, எல்லோருக்கும் வழங்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஊர் மக்களுக்காக பாடுபட்டு ஒரு ஆலயம் கட்டணும், எல்லா மக்களுக்கும் நம்ம நல்லது செய்யணும், ஊர் மக்கள் எல்லாம் வாழணும், யாரும் குறையோடு வருகிறாலும் குறைகளை தீர்க்கணும், நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயத்திலே தொண்டு செய்யணும், மக்களுக்கெல்லாம் நல்லதை நடத்தி தரணும், குறையோடு வருகின்ற குழந்தைகளுக்கு குறையை தீர்க்கணும். ஒரு ஆத்மா அதான் நினைச்சார் அவர். குடும்பம் என்பதை அவர் நினைக்கல. நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஒரு ஆலயம் கட்டணும், இந்த ஆலயத்திலிருந்து எல்லோருக்கும் வழிநடத்தணும், எல்லோரையும் காப்பாற்றணும், குறையோடு வருகிறவர்களுக்கு அந்த குறையை தீர்க்கணும் அப்படின்னு ஆசை. சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா இருந்து எல்லோரையும் காப்பாத்துங்க. சரிப்பா. சுவாமி, இந்த குழந்தை முடிவுல வந்திருக்கீங்க. உங்களுடைய சக்தியை எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த குழந்தையை தெளிவாக தெளிவுபடுத்தி குழந்தைக்கு நல்லாக விளையாடுவதற்கு உங்களுடைய சக்தி கொடுங்க. கொடுப்பீங்களா? ஆனந்தமா வாங்க. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா ஆனந்தமா வரணும். புரியுதா? சரி, சாப்பிட மாட்டேங்க. தெளிவா வரணும். வரதெல்லாம் வராத. அவர் என்ன சூழ்நிலை இருக்காரோ, அவருடைய சூழ்நிலை என்னவோ அதுதான் அவரு ஏற்றுக்கொள்வார். அம்மா